மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். காந்தியடிகளின் 79வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தீண்டாமை உறுதிமொழியை முதலமைச்சர் இருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது அவர் எக்ஸ் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என்ற முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அமைதி வழியின் வலிமையை உலகுக்கே காட்டி ஒற்றுமை உணர்வு தமிழாக பாடுபடுவதால், குறிப்பாக கோட்சேவின் துப்பாக்கி குண்டுகளால் கூட தொலைக்கப்பட்ட நம் தேசத்தை மகாத்மா காந்தி அவர்கள் ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் நிலைத்து வாழ்வார் என்றும், மகாத்மாவை மறந்து நாட்டை நாசப்படுத்தும் கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டி காந்தி பிறந்த மண்ணை காத்திடுவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வெல்வோம் ஒன்றாக என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். காந்தியடிகளின் 79வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தீண்டாமை உறுதிமொழியை முதலமைச்சர் இருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது அவர் எக்ஸ் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என்ற முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அமைதி வழியின் வலிமையை உலகுக்கே காட்டி ஒற்றுமை உணர்வு தமிழாக பாடுபடுவதால், குறிப்பாக கோட்சேவின் துப்பாக்கி குண்டுகளால் கூட தொலைக்கப்பட்ட நம் தேசத்தை மகாத்மா காந்தி அவர்கள் ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் நிலைத்து வாழ்வார் என்றும், மகாத்மாவை மறந்து நாட்டை நாசப்படுத்தும் கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டி காந்தி பிறந்த மண்ணை காத்திடுவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வெல்வோம் ஒன்றாக என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். காந்தியடிகளின் 79வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தீண்டாமை உறுதிமொழியை முதலமைச்சர் இருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது அவர் எக்ஸ் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என்ற முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அமைதி வழியின் வலிமையை உலகுக்கே காட்டி ஒற்றுமை உணர்வு தமிழாக பாடுபடுவதால், குறிப்பாக கோட்சேவின் துப்பாக்கி குண்டுகளால் கூட தொலைக்கப்பட்ட நம் தேசத்தை மகாத்மா காந்தி அவர்கள் ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் நிலைத்து வாழ்வார் என்றும், மகாத்மாவை மறந்து நாட்டை நாசப்படுத்தும் கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டி காந்தி பிறந்த மண்ணை காத்திடுவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வெல்வோம் ஒன்றாக என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.